Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல சுவையா இருக்கும். ஏன்னா இதுல அதிகப்படியான கொழுப்பு சத்துக்கள் மற்றும் ஜெலட்டின் இருக்கு. இது சுவையை மட்டும் நமக்கு கொடுக்காது, நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கொடுக்கும். குறிப்பாக இன்னைக்கு நிறைய பேர் மூட்டு வலி பிரச்சனையால மற்றும் எலும்பு தேய்மானம், எலும்பு சத்து குறைபாடுனால அவஸ்தைப்படுறாங்க. அவங்கலாம் இதை சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும், அந்த மூட்டு வலியும் சரியாகும். ஏன்னா ஆட்டுக்கால்ல நான் காமிக்கிறேன் பாருங்க, இது உள்ள அந்த மஜ்ஜை இருக்குல்ல, அந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை நல்ல ஒரு கொழுப்பு திரவம் இருக்கும். அந்த கொழுப்பு திரவத்தை நம்ம சாப்பிடும்போது இப்போ நான் உதாரணத்துக்கு என் கை காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் நம்மளுடைய கால் மூட்டுன்னு எடுத்துங்க. ஒவ்வொரு மூட்டுகளுமே இது நமக்கு தேவைப்படும் இந்த திரவம். இந்த மூட்டுகள்ல அந்த திரவம் குறையும் போது ரெண்டு எலும்பும் சேர ஆரம்பிச்சு தேய்மானம் ஏற்படும் போதுதான் மூட்டு வலி ஏற்படும். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா, கதவை நம்ம திறந்து மூடும் போது அந்த ஓரத்துல அந்த கதவு ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, அந்த இடத்துல எண்ணெய் பசை இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி சத்தம் வரும் பாருங்க, கீச்சு கீச்சுன்னு. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னா அது சரியாகி சரியா கதவு திறக்க மூட வரும். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே திரவம் ஒன்று இருக்கணும். அந்த திரவம் குறைய ஆரம்பிக்கும் போது, அந்த சுரப்பி குறைய ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்த இந்த சூப்பை நம்ம குடிக்கும் போது பாத்தீங்கன்னா, குறிப்பாக அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்க, ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு நோயினால படுக்கையிலே படுத்திருப்பாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஊட்டச்சத்து உணவா இருக்கும் இது. குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு எலும்பிற்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு ஆட்டினுடைய 4 கால் எடுத்திருக்கேன். அந்த 4 காலை ஒவ்வொரு காலும் 3 துண்டா வெட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம கடைகளிலே கேட்டோம் அப்படின்னா அதே மாதிரியே கட் பண்ணி தருவாங்க. அது மேல இருக்க முடி இருக்குல்ல, அந்த முடியை அந்த தீயில சுட்டுட்டு அதை நீக்கிட்டு தான் அவங்க தருவாங்க. இருந்தாலும் மேல அந்த கருமையா இருக்கும் பாருங்க. நம்ம ஆட்டுக்காலை வாங்கினோடனே ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மேல இருக்கு பாருங்க, அந்த கருப்பை ஒரு கத்தியை பயன்படுத்தி லைட்டா அப்படி எடுத்தாலே ரொம்ப ஈஸியா வரும். அது எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஆட்டுக்கால் சூப் வச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதுக்கப்புறம் ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும்ல, அதற்கு மெயின் காரணமே இதுதான். அந்த கருப்பு நம்ம முழுவதுமாக நீக்கிடணும். நீக்கிட்டோம்னா கசப்பு தன்மையும் இருக்காது, அந்த ஒரு மாதிரியான ஸ்மெல்லும் வராது உங்களுக்கு. ஸோ இது ஒரு அருமையான டிப்பு, ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்துதான் ஒரு தடவை கழுவிட்டு இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு தண்ணி இல்லை 2 தண்ணி மட்டும் விட்டு அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறேன். ஒரு 150 கிராம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஆட்டுக்கால் சூப்புக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்தும் போது உடம்புக்கு நல்ல தெம்பும் கொடுக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு சுவையையும் அதிகரிக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி கட் பண்ணி பயன்படுத்தாமல் இந்த மாதிரி உரல்ல ஒரு 2-3 சேர்த்துட்டு தட்டிக்குங்க. கிராமத்திலலாம் இப்படி தான் பயன்படுத்துவாங்க. டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும். சப்போஸ் உரல் இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட நீங்கள் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. ஆனால் தட்டுறது ரொம்ப சுவையாக இருக்கும். அது மாதிரி எடுத்து வச்சுக்கங்க. அடுத்ததான் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதாவது தனியா. வறுக்கலாம் எதுவும் தேவையில்லை, தண்ணிலாம் சேர்க்காம அப்படியே அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் 4 சின்ன துண்டு இஞ்சி, 12லேருந்து ஒரு 15 பல்லு தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கங்க, இல்லைனா அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஆட்டுக்கால், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகு சீரகம்லாம் இல்லை, அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் வாசனைக்காக. இதில் கடைசியாக புடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1 நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துடலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். சில பேர் தக்காளி பழம் சேர்ப்பாங்க, நான் சேர்க்கல. தக்காளி பழம் சேர்த்திங்கன்னா அதனுடைய சுவையே மாற்றி கொடுத்துரும். ஆனால் இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தக்காளி பழம் சேர்க்க விருப்பம் இருக்குது, லைட்டாக ஒரு புளிப்பு சுவை தேவை அப்படின்னா ஒரு பாதி போல் தக்காளி பழம் சேர்த்துங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை நம்ம மூடிடலாம், வெயிட் போட்டுடலாம். சரியாக ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டிங்கன்னா அந்த எலும்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு திரவம் எல்லாமே நல்லா வெந்து உங்களுக்கு அந்த சாறு ஃபுல்லாகவே அந்த சூப்பில் ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ பாருங்கள், 8 விசில் விட்டு எடுத்துருக்கேன். ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. இதை இப்போ நம்ம திறந்துடலாம். பாருங்கள், நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. எந்த அளவுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றின மாதிரி மிதக்குது பாருங்கள்.
என் குக்கர் வந்து மேலே பொங்கி வராது. உங்களுக்கு உங்கள் குக்கர் வந்து பொங்கி வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. அது வந்து சரியாக இருக்கும், மேலே வந்து பொங்காமல் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா பொங்கிடுச்சுன்னா சூப் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அது கொஞ்சம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. ஆட்டுக்காலும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு நம்ம கடைசியாக ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தோன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஒரு தாளிப்பு டச் கொடுத்தீங்கன்னா அந்த சூப்பினுடைய வாசமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து 3 வேளையும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் இதை எடுங்க. காலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறமா காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்லாம், அப்படியே வெறுமனவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த நாள் நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா மறுநாள்லாம் உங்களுக்கு உடம்பு வந்து அப்படியே அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த எலும்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. வாரத்தில் 1 முறை சாப்பிட்லாம், இல்லைனா மாதத்தில் அட்லீஸ்ட் 2 முறை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும் இதில். நீங்கள் வேறு எதுவுமே சாப்பிடணும்னு தேவையில்லை, அந்த அளவுக்கு முழு சத்துக்களும் இதில் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.